Hi friends, welcome to Tasty Cooking. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான மேங்கோ ஹல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற ingredients வச்சு குறைவான நேரத்துல செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 3 மாம்பழம் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. நல்ல பேஸ்டா அரைச்சிக்கலாம். பவுல்ல அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாம கரைச்சி விட்டுடலாம். pan அடுப்புல வச்சிருங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற மேங்கோ பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கை விடாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டீ ஆகாம இருக்கும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். மொத்தமா 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்க போறோம். ஒரேடியா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் கூட சேர்த்துருக்கோம். பேன்லேருந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். மீதி இருக்கிற நெய்யையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நட்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் பாதாமும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். பேன்லேருந்து ஒட்டாமல் வந்துருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் நெய் தடவி பாதாம் முந்திரி எள்ளு சேர்த்துருக்கோம். அதில் இந்த ஹல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லெவல் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்கு. சூப்பரான மாம்பழ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.